ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் ஷில்பா. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதாவது ஐபிஐ இந்தியன் ப்ரைட் ஐகான் 2025. இந்த டிசம்பர் 21ல இந்த இயரை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்டான ஈவெண்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த என்னுடைய ஜூரி மெம்பர்ஸ், என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பேஜெண்ட் இதை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் செயல்படுத்துறோம். பேஜெண்ட்னு என்னன்னா, இது நாள் வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய அழகிகள் வந்திருக்காங்க, ஆண் அழகன்கள் வந்திருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுல அழகிகள் அது மட்டும் இல்லாம ஆண் அழகன்களை தேர்வு பண்றோம். இது எப்படி தேர்வு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கேட்டகரி மூலமா பிரிக்கிறோம். ஒன்னு டேலண்ட் ரவுண்ட், இன்னொன்னு ஃபிட்னஸ் ரவுண்ட், இன்னொன்னு கேஷுவல் அப்படிங்கறது அவங்களுடைய யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் போட்டு வாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெடிஷனல் ரவுண்ட், அதுக்கப்புறமா அவங்களோட வெஸ்டர்ன் ரவுண்ட். இதன் மூலமா தான் நாங்க அதை வந்து சார்ட் அவுட் பண்றோம். கோயம்புத்தூர்ல நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. அதாவது வரவேற்பு இல்ல, பெரிய லெவல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. பட் ஆனா இப்போ காலங்கள் மாற மாற வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மாடலிங் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப்ல அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத இதுல அவங்களால கத்துக்க முடியும். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஈவெண்ட்ல பங்கேற்று கொள்ளக்கூடிய இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்கும் என்னோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நம்ம இதுல ஜெயிக்கக்கூடிய அனைத்து மாடலுக்குமே ஒரு நேர்மையான அடிப்படையில தான் நம்ம பரிசுகள் வழங்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இதுக்காக எடுத்திருக்கோம் 3 மாசம். அது மட்டும் இல்லாம இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க பாஸ் ஆகி வரும்போது அவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கிற பேசிஸ்ல நாங்க கொடுக்குறோம், மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். கோயம்புத்தூர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான இந்த ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி டயர் ஏ, டயர் பி சிட்டிஸ்ல நிறைய நடக்குது. டயர் சி சிட்டிஸ்ல அதிகமா நடக்கிறது இல்லை. ஸோ நான் இப்போ ரெசிடென்ட் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்போ ஏன் இங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஆரம்பிச்சது. நம்மளுடைய மாடல் நிறைய சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. முக்கியமா தலைநகரமான சென்னையில இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. நம்மளுடைய மாடல்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய டீம் மெம்பரும் கூட பாண்டிச்சேரியில மிஸ்டர் யுவராஜ் வந்திருக்காரு, சென்னையில இருந்து மிஸ்டர் நசருதீன் வந்திருக்காங்க, அண்ட் கேரளால இருந்து மிஸ்டர் தீபக் வந்திருக்காங்க. ஆரம்ப காலங்கள்